ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜீரக சம்பா தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 200 கிராம் ஜீரக சம்பா அரிசியை 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை ஒரு 2லேருந்து 3 தடவை கழுவி இதில் சேர்த்திக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் போதும் இது வேகிறதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம இன்னொரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்துருக்கோம். அதில் கடுகு வெடித்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 3 வரமிளகா, இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அது கூட நறுக்கின பச்சை மிளகா, நறுக்கின பூண்டு, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். இதுக்கு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். இப்போது நல்லா தக்காளி வெந்துருச்சு. இப்போது இதில் நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கிற ஜீரக சம்பா அரிசியை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி மேலேருந்து கீழே அந்த மாதிரி எடுத்து போடுங்க. ரொம்ப கிளறிடாதீங்க, குழஞ்சிரும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சாப்பாடு உதிரியாக கிடைக்கும். இப்போ இதில் மல்லித்தலை போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.